ஹலோ மக்களே, நம்ம பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் மறுபடியும் முட்டிக்கிட்டு நிற்குது. சொல்லப்போனால் கமருதீன் காரி துப்பியிருக்காப்புல. ஸோ அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்வதி. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம கமருதீனுக்கு சரியான பயங்கரமான கோவம் வந்திருக்கு. ஸோ ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அண்ட் அதெல்லாம் தாண்டி அரோரா அவர்கள்கிட்ட நம்ம கமருதீன் மறுபடியும் பேச பழக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி ஆரம்பித்த உடனே பார்வதி அவர்கள் சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ளே ஒரு கப்பல் கேம் விளையாடுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமருதீன் மற்றும் பார்வதி சொல்லியே தீரணும். நேற்றுக்கு நைட்டு கூட சாண்ட்ரா அவர்கள் உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி கிட்ட. பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி கமருதீன் கிடையவே கிடையாது. நீ ஒரு வேளை இன்கேஸ் நீ வெளியே போயிட்ட அப்படின்னாக்கா உடனே பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அரோரா கிட்ட போய் சேர்ந்துருவான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமை தான் விளையாடிட்டு இருக்கான். ஸோ உனக்கு அது புரியவே மாட்டேங்குது. எத்தனையோ தடவை அவன் அப்படி உனக்காக நின்றதே கிடையாது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட் கமருதீன் அவர்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே துப்பியிருக்காப்புல. ஸோ அப்படி துப்பும்போது பார்வதி அவர்கள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் ஏன் கொடுத்த, எதுக்காக கொடுத்த, அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. டேய், நான் சும்மா தான்டா சொன்னேன். சரி, நீ அந்த இடத்துல துப்பிட்டியே அப்படின்றதுக்காக நான் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தேன். அதை ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்க. நான் ஏதாவது பண்ணால் மட்டும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நாங்களும் சுத்தமாக தான் இருக்கோம். ஏதோ நான் மட்டும் சுத்தமாக இல்லாத மாதிரியும் நீ மட்டும் சுத்தமாக இருக்கிற மாதிரியும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். அது பார்க்குறதுக்கே செம்ம கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்மளுடைய கமருதீன். இதை கேட்ட உடனே பார்வதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறடா, நான் அப்படிலாம் நினைக்கிறடா, ஆனால் நீ ஏன்டா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட அவ்வளோ நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு நம்மளுடைய கமருதீன். இதில் நம்ம வினோத் அவர்கள் வந்திருக்காருல, அவரும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இல்லைம்மா, நீ அப்படி தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கமருதீன் இன்னும் பார்த்திங்கன்னா வேதாளம் முருகமரம் ஏறுற மாதிரி கதையாக மறுபடியும் ஏறி நிற்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கமருதீன் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாப்புல. நீ எப்பயுமே எனக்காக எப்பயுமே நின்றதே கிடையாது. நீ தான் எப்பயுமே என்னை மாட்டி விட்டுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, ஏப்பா நீ தான்ப்பா எனக்காக எப்பயுமே நின்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நேற்றுக்கு நைட் கூட என்னடா பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்களா, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் நீ இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமருதீன் அவர்கள் பார்த்திங்கன்னா பார்வதியை பார்த்து கேட்குறாங்க. இல்லைடா, அரோரா கிட்ட சண்டை பிடிச்சிட்டே மறுபடியும் பேசிகிட்டு இருக்கே, அதனால் பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்டேன். மற்றபடிக்கு நான் தப்பாக எதுவுமே கேட்கலடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கமருதீன் சொல்கிறாங்க, நீ எப்பயுமே இப்படி தான் புரிஞ்சுக்கிற. நான் சும்மா நார்மலாக தான் பேசினேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் பழகின ஒரு பொண்ணு, நம்ம அவகிட்ட தொடர்ந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் எப்படி அப்படின்றதுக்காக தான் பேசினேனே தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நானே அவளை பிடிச்சி பயங்கரமாக கலாச்செல்லாம் விட்டுட்டேன். ஆனால் நீ இப்படி புரிஞ்சு வச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் பார்வதி அவர்கள்கிட்ட சிவியராக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக அது காதலில் முடியாது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. சின்ன ஒரு டீஸ்பூன் தேனுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் ஒரு வாரம் பயங்கரமாக திட்டி தீர்த்து பார்வதினாவே நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். செப்பல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தார். ஸோ இதுக்கிடையில் நீ துப்புனதை கேட்டதுனால கண்டிப்பாக அவங்க என்ன அமைதியாக வருக போகிறாரு. கண்டிப்பாக அதுக்கும் சண்டை தான் போட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.